ஹாய் ஹலோ. நம்ம பொறுமையாக இருந்தால் நம்ம எதிரியை அவங்களே எப்படி அழிஞ்சிருவாங்க. நம்ம பொறுமை வந்து நம்ம எதிரி எப்படி அழிக்குங்கிறது ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. அது வந்து கேட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னன்னா ஒரு இடத்துல ஒரு தீக்குச்சி, ஒரு தீ இருக்குது. அது பக்கத்தில் ஒரு பனிக்கட்டி இருக்குது. இந்த தீக்குச்சி இந்த தீ என்ன பண்ணுது, இந்த பனிக்கட்டியை போய் மிரட்டிக்கிட்டே இருக்குது. நான் பாரு, நான் உன்னை எரிச்சிருவேன், நான் உன்னை உருக்கிடுவேன், நான் உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கு அந்த பனி வந்து என்ன பண்ணுது, எதுவுமே சொல்லாமல் அமைதியாக பொறுமையாகவே இருக்குது. இது ஒன்றே டென்ஷனான இந்த தீக்குச்சி இதோட நெருப்போட பவரை காட்ட ஆரம்பித்த உடனேயும் இந்த பனி வந்து உருகி தண்ணியாக மாறி இந்த தண்ணி வந்து இந்த நெருப்பை அணைச்சிருச்சு. அணைஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கிளைமேட் மறுபடியும் இதான உடனே நைட் கொஞ்சம் கூலிங் ஆன உடனே மறுபடியும் இந்த தண்ணி வந்து பனிக்கட்டியாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து பொறுமையாக இருந்தனால தன்னோட தன்னை சீன எதிரியை இதை வந்து எப்படி அழிச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் எனக்கு வந்து இதோட வேல்யூவே புரியுது. இந்த பொறுமையாக இருக்கிறனால எவ்வளோ நல்லது நடக்குது. காந்தி ஏன் பொறுமையாக இருந்தார், ஏன் இந்த அகிம்சைங்கிறது இதாச்சு, ஏன் அவர் மகாத்மான்னு சொல்கிறாங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. இந்த பொறுமைங்கிறது வந்து ரொம்ப வேலிடான வருது. நம்ம எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிக்கணுங்கிறது என்னோட பி பாசிட்டிவ், பி பிலீஃப். தேங்க்ஸ்.